இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இந்த நாளில் நாம் திருப்பாடல் 95 வரக்கூடிய அந்த பல்லவியை நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் அழமான ஒரு செய்தியை கொடுக்கப்படுகிறது. என்னவென்றால், உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்பதை அது சுட்டி காட்டுகிறது. எனவே நாம் நம்முடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ள அதற்கு நாம் என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவன் நம்மை படைக்கும் போது இந்த இதயத்தை ஒரு அழகான ஒரு உறுப்பாக மென்மையானதாக மாற்றினார். இன்று இந்த உடல் முழுவதற்கும் ரத்தம் அனுப்பக்கூடிய முக்கியமான ஒரு வங்கியாக, பேங்க்னு சொல்றோம் ஆங்கிலத்துல, தமிழ்ல வங்கியாக அது செயல்படுகிறது. எல்லா இடத்துக்கும் அந்த ரத்தத்தை வாங்கி அது அனுப்பக்கூடியதாக இருக்கிறது. எனவே அந்த இதயத்தை நாம் கடினப்படுத்தி கொண்டால் என்ன நடக்கும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஊமையாக இருந்த குருடருக்கு பார்வையும் பேசுவதற்கு வாய்ப்பும் கொடுக்கக்கூடியதாக பார்க்கிறோம். கல்லான இதயம் கொண்டவர்கள் தான் அப்படி இருப்பார்கள் என்பதை சுட்டி காட்டுகிறது. எவருக்கெல்லாம் இதயம் கடினமாக இரும்பாக மாறுகிறதோ அவருடைய பார்வையும் கடினமாகத்தான் இருக்கும், வார்த்தையும் கடினமாகத்தான் இருக்கும், அவருடைய சிந்தனை கடினமானதாகத்தான் இருக்கும், அவர்களுடைய செயல் அனைத்துமே கடினமானதாகத்தான் இருக்கும். ஆகவே இவர்களை நாம் ஒரு நோயாளிகளாக பார்க்க வேண்டுமே ஒழிய அவர்கள் நமக்கு எதிரானவர்கள் என்பதை நாம் கணிக்க கூடாது. அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார்? உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் என்று சொல்கிறார். நம்முடைய இதயம் கடினமாக ஆக்குவதற்கு நம்முடைய சிந்தனையும் சொல்லும் செயலும் அனைத்தும் காரணமாக மாறி வருகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த இதயத்தை நாம் மென்மையாக பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்ம இதயம் ஏன் கடினமாகுது? அவர் அதை சொன்னாரு, இவர் இதை சொன்னாரு, என் சொந்தக்காரங்க அப்படி சொல்லிட்டாங்க, எங்க அப்பா அம்மா அப்படி சொல்லிட்டாங்க, என் கணவர் இப்படி சொல்லிட்டாரு, என் மனைவி இப்படி சொல்லிட்டாங்க, என் குழந்தைகள் இப்படி சொல்லிட்டாங்க, என்னுடைய உறவுகள் எல்லாம் என்னை காயப்படுத்துறாங்க, அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு இதயத்துல ஓடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்றோம். இந்த வார்த்தைகளை நாம் இதயத்திற்குள் போட வேண்டாம். அப்படி போட்டுக்கொண்டு வாழ்வதற்கு நம்ம ஒண்ணும் இந்த வாழ்க்கையை கடவுள் நமக்கு கொடுக்கல. கடவுள் நம்மை படைக்கும் போதே நம் மீது ஒரு அருளை அனுப்பி இருக்கிறார். அந்த அருளோடு தான் நாம் படைக்கப்பட்டு இருக்கிறோம். அந்த அருள் என்ன செய்யும் என்றால், நமக்கு வரக்கூடிய அந்த துன்பங்களை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு வலுவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்திருக்கிறார். நம்மால் எவ்வளவு துன்பங்களை தாங்க முடியுமோ அவ்வளவு துன்பத்திற்கு ஏற்ற வலுவை கொடுத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள். அவருடைய இதயத்தை இறந்த பின்னும் கூட அவர் கடினமாக்கி கொண்டதில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்காக அந்த பயணங்களை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அவரை சாட்டையால் அடிக்கிறார்கள், இதயம் கடினமாகவில்லை. முள்முடியை அமுக்குகிறார்கள், இதயம் கடினமாகவில்லை. அவருடைய உடல் மீது சிலுவையை சுமத்துகிறார்கள், அப்பொழுதும் அவர் கடினமாகவில்லை. விழுத்தாட்டுகிறார்கள், கீழே விழுகிறார், அப்பொழுது கூட அவர் கடினமாகவில்லை. ஆடைகளை கலட்டுகிறார்கள், அப்பொழுதும் அவருடைய இதயம் கடினமாகவில்லை. அவருக்கு கரங்களிலே ஆணியை அடிக்கிறார்கள், அப்பொழுதும் அவருடைய இதயம் கடினமாக மாறவில்லை. பிறகு அவருடைய விழா விளிம்பிலே குத்துகிறார்கள், அப்பொழுதும் அவருக்கு கடினமான இதயம் வரவில்லை. இறந்த பிறகும் கூட அந்த இதயத்திலிருந்து வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீரும் அந்த குத்திய லாங்கினஸ் என சொல்லப்படக்கூடிய அந்த புனிதருக்கு கண் பார்வை தெரியாது, அவருக்கு கண் சுகத்தை கொடுக்கிறது. தந்தையாகிய இயேசு கிறிஸ்து இறக்கும் போது சொன்ன ஒரே வார்த்தை, முதல் வார்த்தை, தந்தையே, இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னார். இதற்கு காரணம் அந்த இதயம் மென்மையாக வைத்து அவர் பழகி கொண்டார். யாருக்கெல்லாம் இதயம் கடினமாக இருக்கிறதோ அவர்கள் நரகத்திற்கு செல்வார்கள் என்பதை விட அவர்கள் நரகத்தில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் சொல்ல வேண்டும். என்னுடைய இதயம் எப்படி இருக்கிறது? இந்த இதயத்தை நான் ஒரு தீய மனிதர்களுக்கு கொடுத்து அவருடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வைத்திருப்பதை விட ஏன் இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் மறுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்ம இன்னைக்கு வாழ்க்கையில மகிழ்ச்சியா வாழ்வதற்கு என்ன தேவை என்று கேட்டோம் என்றால், முதலாவதாக நம்முடைய மனித சிந்தனை, பணம் தேவை, பொறுமை தேவை, அன்பு தேவை என சொல்லி கொண்டிருக்கிறோம். நமக்கு உண்மையிலேயே என்ன தேவை என்றால் தூய்மையான மனம் தேவை. அந்த மனதிலே பொய்கள் இல்லாத ஒரு மனம் வேண்டும். பொய்கள் நிரம்பும் போது இதயம் கடினமாக மாற்றப்படுகிறது. உண்மை பேசக்கூடிய நாவு வேண்டும். உண்மை பேசினோம் என்றால் நம்முடைய இதயம் மெதுவாக இருக்கும். இன்னைக்கு பொய் பேசுறவங்களை பாருங்களேன், அவங்களுடைய இதயம் படபடக்கும். அதனாலதான் நம்முடைய பழமொழி அழகா சொல்லுவாங்க, குற்றமுள்ள நெஞ்சு குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இன்னைக்கு பொய் சொல்லக்கூடியவுடைய இதயம் கடினமாக இருக்கிறது. பிறரை தவறுதலாக பார்க்கக்கூடியவுடைய இதயம் கடினமாக இருக்கிறது. பிறரை பற்றி இல்லாது பொல்லாது பேசவர்களோட இதயம் கடினமாகத்தான் இருக்கிறது. உண்மையை பேசுடைய இதயம் உண்மையாகத்தான் இருக்கிறது, அது மென்மையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய சிந்தனையை நாம் கவனிக்க வேண்டும். நம்முடைய சிந்தனை மென்மையானதாக மாற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு இரவு அடுத்து பகலாக மாறுவது போல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய துன்பங்கள் இரவுகள் இருந்தாலும் பகலுக்கு நாம் மாறிவிட வேண்டும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 2000 ஒரு பிரச்சனை நடந்திருக்கும் குடும்பத்துல, அந்த வார்த்தையை 2025 வரைக்கும் தூக்கிட்டு வருவோம். அப்ப அந்த இதயம் 25 ஆண்டுகளாக கடினமாக இருக்கு.
அப்ப இந்த இதயத்தை நான் எப்படி மென்மையாக மாற்ற வேண்டும் என்றால், நம்ம கத்தோலிக்க திரு அவையிலே திருப்பலியில் நாம் பங்கெடுக்கிறோம். அந்த திருப்பலியில் மென்மையான இதயம் கொண்ட இயேசு கிறிஸ்துடைய உடலை நாம் உள்வாங்குகிறோம். அந்த இதயம் நம்முடைய கல்லான இதயத்தை மாற்ற வேண்டும் என நாம் ஜெபிக்க வேண்டும். ஆனால் இந்த திருப்பலியில ஏதோ கடமைக்கு வந்துவிட்டு, கடமைக்கு நற்கரணை வாங்கிவிட்டு, கல்லான இதயத்தோடு வருகிறேன் இறைவா, கல்லான இதயத்தோடு திருப்பலி முடிந்து செல்கிறேன் இறைவான்னு சொல்லக்கூடிய மனிதர்கள் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நாம் பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நம்முடைய இதயத்தை கல்லாக இருக்கிறதா? அந்த திருப்பலின் வழியாக இயேசுவின் அந்த கனிவான இதயத்தை நாம் பெறுகிறோம். நம்முடைய இதயமும் கல்லில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு அது கனிவாக மாற வேண்டும் என்பதை பார்க்கிறோம். இறைவன் அழகான ஒரு சிற்பமாக அந்த இதயத்தை படைத்து வைத்திருக்கிறார். நாம் அந்த இதயத்தை உருக்குலைக்க வேண்டாம் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கிறது. எனவே உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள், என் வார்த்தைகளை கேளுங்கள் என சொல்லுகிறார். நம்முடைய இதயம் எப்படி இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டும். நம்முடைய இதயம் கல்லாக இருக்கிறதா, இல்லை கனிவாக இருக்கிறதா, மென்மையாக இருக்கிறதா, இனிமையாக இருக்கிறதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். எனவே அன்பிற்கினிய உறவுகளே, மனிதனுடைய வார்த்தையை நாம் உள்ளத்தில் போடுவதை விட இறைவனுடைய வார்த்தையை உள்ளிருப்போம். அதுதான் நமக்கு வாழ்வு கொடுக்கும். நம் இதயத்தை கனிவாக வைத்திருக்கும். கனிவான இதயம் கொண்ட இறைவனை நாம் உள்ளத்தில் வைத்து சிந்திப்போம். அவரே நம் இதயத்தை மென்மையாக மாற்றுவார். ஆமென்.